பாஜகவிலிருந்து விலகி தமிழ் முதல் கொள்கையுடன் புதிய பிராந்திய கட்சியை தொடங்க அண்ணாமலை முடிவெடுத்துள்ளார். அதற்கு 5 முக்கிய காரணங்கள் இந்த அதிரடி முடிவின் பின்னணியில் உள்ளன. தமிழக அரசியலில் தற்போதைய மிக முக்கிய பேசுபொருளாக மாறியிருப்பது பாஜகவிலிருந்து விலகி தன் சொந்த அரசியல் பயணத்தை தொடங்க அண்ணாமலை எடுத்துள்ள அதிரடி விஸ்வரூப முடிவுதான். தமிழக பாஜக தலைவராக பொறுப்பேற்றது முதல் திராவிட கட்சிகளுக்கு எதிராக ஆக்ரோஷமான அரசியலை முன்வைத்து வந்த முன்னாள் IPS அதிகாரி அண்ணாமலை தற்போது புதிய அரசியல் கட்சியை தொடங்க உள்ளார். திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக தன்னை முன்னிறுத்தி தமிழ் முதல் தமிழ் ஃபர்ஸ்ட் கொள்கையோடு ஒரு புதிய பிராந்திய இயக்கத்தை தொடங்க அவர் திட்டமிட்டுள்ளதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அண்ணாமலையின் இந்த விஸ்வரூப முடிவின் பின்னணியில் இருக்கும் அல்டிமேட் 5 முக்கிய காரணங்கள் இதோ. 2024 மக்களவைத் தேர்தலில் அண்ணாமலையின் தீவிர பிரச்சாரத்தால் பாஜக தமிழகத்தில் தனித்து போட்டியிட்டு 11.38% வாக்கு வங்கியை எட்டி சாதனை படைத்தது. எனினும் 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவின் டெல்லி தலைமை மீண்டும் அதிகமக்காவுடன் கூட்டணி வைக்க விரும்பி அண்ணாமலையின் தனிவழி உத்தியை நிராகரித்தது. கட்சியின் இந்த முடிவும் தேர்தலுக்கு முந்தைய தொகுதி பங்கீட்டில் அதிகமுக விதித்த நிபந்தனைகளும் அண்ணாமலைக்கு பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தின. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக அண்ணாமலை மாநில தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட்டு நயனார் நாகேந்திரன் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டார். அதன் தொடர்ச்சியாக முக்கிய தேர்தல் பொறுத்துக்குழுக்களிலிருந்தும் அவர் திட்டமிட்டு ஓரங்கட்டப்பட்டார். வேட்பாளர் தேர்விலும் அவரது பரிந்துரைகள் ஏற்கப்படாததால் பாஜகவுக்குள் தன் கை ஓங்காது என்பதை உணர்ந்தே அவர் இந்த விலகல் முடிவை எடுத்துள்ளார். தமிழகத்தில் பாஜகவை விடவும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் TVK மிக குறுகிய காலத்தில் மாற்று சக்தியாக உருவெடுத்தது அண்ணாமலையை சிந்திக்க வைத்துள்ளது. பாஜக என்ற தேசிய முத்திரை இருக்கும் வரை தமிழக மக்கள் தன்னை முழுமையாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதையும், விஜய் போல ஒரு பிராந்திய அடையாளத்தோடு களமிறங்கினால் மட்டுமே இளைஞர்களின் ஆதரவை பெற முடியும் என்பதையும் அண்ணாமலை கணித்துள்ளார். மத்திய கல்வி அமைச்சகம் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 3 மொழி கொள்கையை கட்டாயமாக்கிய போது பாஜகவில் இருந்து கொண்டே அண்ணாமலை அதை பகிரங்கமாக எதிர்த்தார். தமிழக மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் தேசிய கட்சியின் கொள்கைகளை இங்கே திணிக்க முடியாது என்ற அவரது எண்ணமே ஒரு செக்குலர் மற்றும் தமிழ் அடையாள அரசியல் இயக்கத்தை நோக்கி அவரை நகர்த்தியுள்ளது. அதிகமுகவுடன் கூட்டணி வைத்து பாஜக களம் கண்ட 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளில் பாஜக வெறும் ஒரு இடத்தை மட்டுமே வென்று வாக்கு வங்கியும் 3% சரிந்தது. இதன் மூலம் தன் தனித்து போட்டி என்ற உத்தியே சரியானது என்பது நிரூபிக்கப்பட்டதாக அண்ணாமலை கருதுகிறார். டெல்லி தலைமையிடம் 5 பக்க தேர்தல் தோல்வி அறிக்கையை சமர்ப்பித்துவிட்டு சுயேட்சையான பிராந்திய அரசியலே தனக்கான எதிர்காலம் என்ற விஸ்வரூப முடிவை அவர் எடுத்துள்ளார். பாஜகவின் அகில இந்திய கொள்கைகள் தமிழகத்தில் எடுபடாது என்பதை உணர்ந்து தமிழ்மண் சார்ந்த மாற்று அரசியல் செய்ய புறப்பட்டுள்ள அண்ணாமலையின் இந்த நகர்வு 2026க்கு பிந்தைய தமிழக அரசியலில் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது.